கனமழை காரணமாக நாகை வட்டாட்சியர் அலுவலகத்தின் குளம்போல் மழைநீர் தேங்கியுள்ளது. கூடுதல் தகவலை செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி, தற்பொழுது ஆட்சியர் அலுவலகம் முன்பாக, வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மழைநீர் தேங்கியுள்ளது. இதனை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டு வருகிறது? மேலும் அங்கு பல்வேறு மனுக்கள் அளிப்பதற்காக மக்கள் வரக்கூடும் என்பதால் தற்போதைய நிலை குறித்தான கூடுதல் விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக இன்று உருவாகும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதனால் வருகிற 1ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மிக கனமழை முதல் மிதமான மழை வரை மழைப்பொழிவு இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள திரிகோணமலையிலிருந்து தென்கிழக்கே சுமார் 310 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே 590 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 710 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 800 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இதனால் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாகப்பட்டினம் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. நேற்று காலை முதல் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. அதன்படி நேற்று இரவு 8:30 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை நிலவரப்படி நாகப்பட்டினத்தில் 164 மில்லிமீட்டரும், கீழ்வளூரில் 145 மில்லிமீட்டரும், திருக்குவளையில் 115 மில்லிமீட்டரும், உதாரணியத்தில் 130 மில்லிமீட்டரும் பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினத்தில் அதிகபட்சமாக 24 மணி நேரத்தில் 16.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. அதன்படி நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கட்டப்பட்டுள்ள புதிய வட்டாட்சியர் அலுவலகம் சுற்றிலும் மழைநீர் சூழ்ந்து குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை பெய்து வருவதால் அதனை நீரை அகற்றும் பணி தாமதமாக நடைபெற்று வருகிறது. ராம்குமார். மூர்த்தி, தகவலுக்கு நன்றி.